இடத்துலையுமே இந்திர விழான்னு சொல்லி 15ஆம் நாத்தில் நடக்கும். 2 மைலுக்கு அப்படி கோஷ்டிகளும் அதுகளும் இதுகளும் அப்படி பிரமாண்டமான இது அப்படி நடக்கும். இங்கே உள்ள சன்னம் நெல்லியடி வருத்துறை பதிரி வேற எல்லா இடமும் முழு ஜனமும் இங்கே வரும் விடிய விடிய வந்து கொண்டிருக்கும். அதுதான் முதலாவது சிறப்பு. தைப்பொங்கலுக்கு பட்ட போட்டி என்று சொல்லி அது லட்சக்கணக்கில் எங்க யாழ்ப்பாணம் கீழ்ப்பாணம் எல்லா இடம் இருந்து வரும். சனம் என்றால் நினைக்க முடியாது. மோட்டர் சைக்கிள் விடுறதுக்கெல்லாம் இடம் இல்லை. அது அடுத்த புதுமை. கோயிலும் தலைவற்றதான். கருவாடாக்குவது தம்பி நீரும் பேரும் என்ன பேர் உமக்கு என்ன பேரண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லண்டன் வியூ கேபி. இன்னொரு அழகான காணொலியில் உங்களை காண்றதுல மிகவும் சந்தோஷம். இப்போ நான் எங்கேருந்து இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன்னா யாழ்ப்பாணத்தில் வெல்வெட்டுத்துறை என்ற ஒரு மிகவும் அழகான கிராமத்தில் இருந்தால் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதை விட இந்த கிராமம் ஒரு மிகவும் புனிதமான கிராமம் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் பல உயிர் தியாகங்களை இந்த நாட்டுக்காக கொடுத்த சிறந்த தலைவர்களை தந்த ஒரு கிராமம் தான் இந்த வெல்வெட்டுத்துறை. எல்லோராலும் மிகவும் ஒரு புனிதமாக பார்க்கப்படுகின்ற ஒரு இடம் இந்த வெல்வெட்டுத்துறை கிராமம். அந்த வகையில் நானும் மிகவும் சந்தோஷப்படுறேன். எங்கள் சேனலில் காட்டுறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததுக்கு இந்த கிராமத்தை. அதே போல் இங்கே எனக்கு ஒரு ஆளை பேட்டி காண்ற ஒரு சந்தர்ப்பமும் கிடைத்தது. இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெரியவரை அவருடைய ஒரு சின்ன பேட்டியும் இதில் இருக்குது. அவர் இந்த கிராமத்தை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த காணொலியில் சொல்லுவேன். நீங்கள் இப்போ தான் எங்களுடைய சேனலுக்கு முதல் திறம் வாருங்கள் என்றால் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்படியான காணொலிகளை எதிர்காலத்தில் போடுறதுக்கு. வாங்க மிச்ச காணொலியை பார்ப்போம். Hello friends, welcome to my channel London View KP. I'm so happy to see you all in another beautiful blog. I'm taking this blog from a village called Velvetiturai in north of Sri Lanka. If you like the content of this video, please subscribe to my channel London View KP. This will motivate us to bring more contents like this in future. Thank you. ஐயா, நான் லண்டன் வியூ கேபி சேனல்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு பேர் பிரியா. உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் செய்து உங்களோட ஊருண்ட சிறப்பை பற்றி இருக்கா சொல்லுங்க. ஊருண்ட சிறப்பு வந்து முதலாவது இந்த அம்மன் கோயில் ஒன்று இருக்கு. இலங்கையிலேயே எங்க ஒரு இது இலங்கையிலே இடத்துலையுமே இந்திர விழான்னு சொல்லி 15ஆம் நாத்தில் நடக்கும். 2 மைலுக்கு அப்படி கோஷ்டிகளும் அதுகளும் இதுகளும் அப்படி பிரமாண்டமான இது அப்படி நடக்கும். இங்கே உள்ள சன்னம் நெல்லியடி வருத்துறை பதிரி வேற எல்லா இடமும் முழு ஜனமும் இங்கே வரும் விடிய விடிய வந்து கொண்டிருக்கும். அதுதான் முதலாவது சிறப்பு. அந்த பட்ட போட்டி எல்லாம் மற்றது தைப்பொங்கலுக்கு
பட்ட போட்டி என்று சொல்லி அது லட்சக்கணக்கில் எங்க யாழ்ப்பாணம் கீழ்ப்பாணம் எல்லா இடம் இருந்து வரும். ஜனம் என்றால் நினைக்க முடியாது. மோட்டர் சைக்கிள் போடுறதுக்கெல்லாம் இடம் இல்லை. அது அடுத்த புதுமை. அந்த காலத்துல இருந்து இந்த அந்த காலத்துல ஒரு காலத்துல ஃபேமஸா இருந்த சிதம்பரா காலேஜ் பள்ளிக்கூடம் என்று சொல்லி இங்க இடத்துல இருக்கு. அதுதான் பெரிய பேசு. இப்ப கொஞ்சம் தெரியாத கருத்துற அது ஒரு ஃபேமஸ். மற்றது இங்க வல்லடத்துல மட்டும்தானே சொல்லணும். வல்லடத்துல மட்டும். மற்றது பள்ளிக்கூடம் அங்கே வட இந்து என்ற ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு அங்கால வட இந்து என்ற ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. மற்றது இவ்விடம் முழுக்கிலும் அந்த காலத்திலிருந்து இன்றைய வரையும் கடல் தொழில கட்டிக்காரர் அவைதான். மற்றது அவைகள் ஒரு நல்ல ஆக்கள், ஆதிகளுடைய மக்கள் திறமான ஆக்கள். மட்ட போட்டி என்றதும் அதுவும் எக்கச்சக்கமான சிரமம். ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா நடத்துறது. புரித மட்டும் இல்ல, இந்தியாவில இருந்து இப்ப ஒரு 3-4 மாசத்துல இருந்து எத்தனையோ குடும்பம் வந்து இதுலதான் நான் கொண்டே காட்டேன். இது எம்ஜிஆர் சில இல்ல, இது வந்து எம்ஜிஆர் இதுவும் மற்றது அங்க எம்ஜிஆர் சில நடக்குது. ஆதிகளுடைய மக்கள் தான் இதை கொண்டாடுறாங்க. அவங்க ஒவ்வொரு வருஷம் ஆதிகளோட இப்ப இருக்கே அந்த பிறந்த நாள் வரைக்குள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் பள்ளிக்கூடம் கொடுத்து புத்தகம் கல்வி எல்லாம் கொடுத்து நல்லா வடிவ சிறப்பா செய்யறாங்க. உங்களுக்கு ஒரு பெரியவர் இந்த 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 இடம் நாட்டுக்காக ஒரு பெரியவரை கொடுத்து முழு யாழ்ப்பாணத்திலே இந்த இடம் வந்து ஒரு மிகவும் புனிதமான இடம். அப்படி அந்த குடும்பத்தோட உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க அவையோட அது மனோகர் கொஞ்சம் இந்த மனசி வந்து பெரியவற்றை சொந்தம். ஒரு பெரியவர் வந்து எனக்கு ஒரு அண்ணாமுறை என்ற மனசிக்கு இது கூட ஒரு 5-6 குடும்பம் இருக்கு. கோயில் அடியாகுது. இந்த கோயிலும் தலைவற்றதான் பிரபாகரன்றதான் இந்த கோயில் கூறியது. இப்ப வேற யாக்கள் சொந்தம் பந்தம் பிடிச்சு கொண்டு அவங்க காசுக்காக எல்லாம் செய்யறாங்க. நிலங்களும் குளத்திலே ஒரு நிலம் இருக்கு. அது பிரபாகரனுக்கு மனோகருக்கு தான் சொந்தம். எல்லாம் கோயில் காணிக்கும் கோயிலுக்கு வேற மக்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. வீடு பிடிச்சிட்டாங்க காணி எல்லாத்தையும். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். வேற என்ன சொல்லணும்னா சொல்லுங்க. மற்றது எங்கட ஊர்ல இருந்து ஒரு மைல் இருக்குமா ஊரணி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்கதான் சாமி சீத்தமாடுறது. அங்க வந்து பக்கத்துல கடற்கரையிலேயே பெரிய ஊத்து கீரிமலை மாதிரி பெரிய ஊத்து இருந்தது. அப்போ எல்லாம் மூடப்பட்டு போச்சு. அது காசு கணக்கு செய்தா கடலோடயே இருக்கு. அப்படி பெரிய அந்த இந்திர விழான்னு சொல்றது இங்க எங்க இலங்கையில எங்க சிங்கள நாட்டிலே எங்கேயுமே கிடையாது இந்திர விழா. நீங்க வந்து வேணும்னா ஒரு நாளை பாருங்க. 10 இடத்துல கோஷ்டி நடக்கும். மற்றது அந்த 15 நாளும் நாங்க சமைக்க தேவையில்லை. சாப்பாடு ஒரு தரம் பெரிய அம்மன் கோயில் ஒரு தரம் சாப்பிட மாட்டாங்க. நாங்க எல்லாம் சாப்பாடு எங்களுக்கு தேவையில்லை. அப்படி சாப்பாடு போடுவாங்க. ஆதிகளுடைய மக்களும் அப்படித்தான். அவங்களோட வைர கோயில் ஒன்று இருக்கு. இதுக்குள்ள வைர கோயில் இருக்கு. அவங்களும் அப்படித்தான். அவங்க தான் இப்ப இந்த எங்களை எல்லா ஆக்கள் நடத்துறதுல அவங்க தான் நடத்துறாங்க. எல்லாம் ஒரே மக்கள் தான், ஒரே ஆக்கள் தான். எல்லாம் எங்களோட 4-5 கோயில் இருக்கு. கோவில் பிள்ளை கோயில் ஒண்டி அது இதுல இருந்து ஒரு அரை மைல் இருக்கு. மதுரை கோயில் இருக்கு. அங்க அந்த கோயில் அந்த சொன்ன அந்த இந்திர விழா நடக்கும் இல்லை. இந்திர விழா கண்டே போய் கடல்ல தீர்த்தமா அடி போட்டு அங்கதான் தங்குறது இந்திர விழா. அதை பார்க்கல அப்படி கண்கொள்ளா காட்சி. மற்றது தீர்த்த கடற்கரையிலே அந்த தீர்த்த கடற்கரையிலேயே அந்த விரதங்கள் வரும் இல்லை உங்களுக்கு. விரதங்கள் மற்ற இடங்கள்ல கீரி மேல மாதிரி விரதம் வந்து ஐயர் இருந்து அன்றைக்கு ஆடிய மாச விரதத்துக்கு தெற்பா போட்டு மாதிரி இல்லை. அப்படி வசந்த மாலையை அனுப்பி வெட்டி போகலாம். மற்ற இடத்துல முரண்டா கிள்ளுக்குள்ள வேற எல்லாம் இருக்கு. வேற என்ன வேணும்? கோயில் புட்டணி அம்மன் கோயில் ஆதி வைரவர் கோவில் பிள்ளையார் புட்டணி பிள்ளையார். இதுல 3 கோயில் இருக்கு. சிவன் கோயில் தான் தலைவேற்ற. அதுல லட்சக்கணக்கான மக்கள் இப்ப வேலை நடந்து கொண்டிருக்கு. போனோம்னா வெட்டி பாருங்க. இப்ப இதெல்லாம் செய்ய போறாங்க. கனகாலமா கட்டே இல்லை. இப்ப வட்டுக்கோட்டையை அங்கே இருந்து அந்த வேலைக்காரர் வந்திருக்கிறாங்க. 40-50 பேர் தங்கி இருக்கிறாங்க. அந்த மேல் இதெல்லாம் செய்யறாங்க. செய்யறாங்க. அதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சு. எனக்கு 4-5 பிள்ளை இருக்கு. ஒரு பொடியன் பெயிண்டர், பெரிய பெயிண்டர். ஒரு பட்டை ஏஜி ஆபீஸ்ல வேலை செய்யறான். ஒரு பட்டை அந்த வெளிநாட்டுக்கு சாமன் அனுப்புற இடத்துல எத்தனையோ 5-6 வருஷம் எங்கட ஒரு ஆக்களோட ஆள் வச்சிருக்காங்க. எத்தனையோ இடம் இருக்கு. நெல்லி எடி யாழ்ப்பாணம் அதுல வேலை செய்யறான். ஒரு பட்டை ஏஜி ஆபீஸ்ல வேலை செய்யறான். வணக்கம். உடைச்சு அள்ளி கொண்டு போட்டாங்களோ குடும்பம் இருக்கு.
கோயிலுக்கு போறோம்னா தொண்டமாடு புனிதமான இடம் நல்லூர் மாதிரி எந்த நேரம் போனாலும் சாப்பாடு கிடைக்கும் நம்ம கடையில ஹோட்டல்ல ஒரு ஜாக்கிரதை போனோம் இது ஆலமரம் எத்தனையோ வருஷமா இருக்கு எங்களுக்கு எனக்கு தெரியவே 75 வருஷம் இருக்கு அப்போ
வயல்வெட்டித்துறையில் ஒரு குடும்பத்தினரை சந்திக்கிறதுக்கு. அப்போ அவியல் தங்களோட பாரம்பரிய உணவுகளை தான் இங்கே செய்து கொண்டிருக்கணும். இப்போ பாருங்கள் இப்படி தான் தேங்காய் திருவுறது. இங்கே தேங்காய் திருவி ஒரு அதாவது ஒரு நினைவு தினத்துக்காக இதெல்லாம் செய்து கொண்டிருக்கணும். இங்கே இந்த பலகாரத்துக்கு என்ன பேர் அம்மா? பைத்தம்பலாயிரம் செய்து கொண்டிருக்கணும். பயிர் ஒன்றை செய்கிற ஒரு இனிப்பு வகை இது பைத்தம்பலாயிரம் சொல்கிறது. இப்போ இங்கே பாருங்க இதில் முறுக்கு சுட்டு கொண்டிருக்கணும். இதால் இந்த அம்மா முறுக்கு பொரிச்சு கொண்டிருக்கிறா. பாருங்க நான் பாருங்க எப்படி முறுக்கு பொரிக்கிறாண்டு. இந்த வெல்வெட்டுத்துறையில் மிகவும் ஒரு சிறப்பான சாப்பாடுன்னு சொன்னால் பருத்தித்துறை வடை அதெல்லாம் இங்கே தான் வேண்டலாம். இந்த அழகான கிராமம் ஒரு கடற்கரையில் தான் இருக்குது. வாங்க மிச்ச காணொலியை பார்ப்போம். ஹலோ அம்மா, நான் லண்டன் வியூ கேபி சேனல்லேருந்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன பேர்? செல்வராணி. மீண்டு பாருங்க கேமராவை. நீங்கள் எல்லா பலரும் செய்வீங்களா? வெல்வெட்டுத்துறையே ஒரு சிறப்பான ஊர், ஒரு புனிதமான கிராமம் யாழ்ப்பாணத்திலேயே. அங்கே உங்களை சந்தித்ததில் மிகவும் சந்தோஷம் செல்வராணி. அப்போ நீங்கள் ஆர்டருக்கு எல்லாம் செய்து கொடுக்கணும். உங்கள் ஃபோன் நம்பரை தாங்க நான் கீழே போட்டு விட்றேன். யாரும் தொடர்பு கொள்வி நம்மளை தேவையா.
சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விலை போகும். மீன் இப்போ விலை குறைய போனால் கருவாடு விலை குறைய போகும். விலை கூட மீன் போனால் விலை கூட கருவாடு போகும். இதில் 2-3 விதம் இருக்குது. சில பேர் விலை குறைவண்டு பார்க்குறது யாழ்ப்பாணம் விற்கிற கருவாடுன்னு சொன்னால் அது உப்பு கூட போடுவாங்க. அதில் எலும்புகள் எல்லாம் இருக்குது. இதில் எலும்பு இல்லை. இதுக்கு எலும்பு தலையல் குறிப்பாக அவங்களுக்கு ஃப்ரீயாக தருவார். அங்கே தலைமுள்ளோட சேர்த்து தான் விலை குறைய விற்கிறோம். அதை விஷயம் விளங்காமல் இருக்கு. அங்கே போய் வாங்கி இதில் தலைமுள் இல்லை, மற்றது உப்பு இல்லை. இதில் பொறிக்கக்கூடிய அளவு உப்பு இருக்குது. கறிக்கு நீங்கள் போட்டு சமைக்கும். வெளிநாட்டாக்களுக்கு வெளிநாட்டுக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரி பேக் பண்ணி தருவோம். நீங்கள் பார்சல் மூலம் அனுப்பினா எங்களோட ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டா உங்களுக்கு எவ்வளோ என்ன மாதிரி மேனகாண்ட போட்டில் இருக்குதுன்னா சரி. நன்றி. கொஞ்சம் போடுவோம். சுத்தரவா போடாமல் விட்டால் பழுதா போடும். கொஞ்சம் உப்பு போடுறோம். இப்படி இந்த கலரில் இருக்கிற கருவாடுனா உங்களுக்கு கிலோ 15,000 அப்படி வரும். எலும்பில்லை எலும்பில்லை இது இந்த எலும்புகள்ண்டா இது இதுண்டா கொஞ்சம் இல்லை. இது வெள்ளை கருவாடுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 6 மாதம் வச்சு பாவிக்கிறேன்டா. ஒரு வருஷம் வச்சு பாவிக்கிறேன். இதுவும் எலும்பில்லாது என்ன எலும்பில்லாது. இது எண்ணெய் அதில் கொஞ்சம் எண்ணெய் தன்மை இருக்குது. இதில் எண்ணெய் தன்மை இல்லை. பார்க்க இது வெயிலில் காய விடுவோம். நாங்கள் காய விடுவோம். வெயிலில் காய விடுவோம். சொன்னால் இப்போ வருஷ கணக்கிலே கட்டா கருவாடு. இதுதான் கட்டா கருவாடு.
தம்பி நீரும் வேறும் என்ன பேர் உமக்கு? உமக்கு என்ன பேர்? எவ்வளோ காலம் பருத்தித்துறையில் கடை வச்சிருப்பீங்க? 20 வருஷமா? எல்லா பருத்தித்துறை ஃபேமஸ் சாப்பாடும் உங்கள்கிட்ட வேண்டலாம் என்ன? கடை தான் ஃபேமஸ் எல்லாம் வேண்டி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நாங்கள் பருத்தித்துறையில் ஒரு கடையை எடுக்க வந்த நாங்கள் அந்த கடையின் இங்கே பருத்தித்துறைன்ற ஊரில் ஒரு மிக சிறப்பானது என்னென்னா பருத்தித்துறை வடை தான். அதைத்தான் இப்போ நான் இங்கே எடுத்துக்கொண்டிருக்கேன் உங்களுக்கு. பார்த்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு கொழும்பு யாழ்ப்பாணம் எங்கே போகணுமென்றாலும் ஒரு நம்பிக்கையான வாகனம் தேவையென்றா கே துஷ்யந்தனை தொடர்பு கொள்ளலாம். அதேவேளை உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான வேன் தேவையென்றாலும் வேறு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் வேறு என்ன வாகன வசதி தேவையென்றாலும் வேறு ஒழுங்கு செய்து தருவார். ஆட்டோவில் சில இடங்களுக்கு போகணுமென்றாலும் ஒழுங்கு செய்து தருவார். இவர்கிட்ட நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ. இந்த காணொலியை இறுதி வரை பார்த்ததுக்கு நன்றி. இந்த வல்வெட்டித்துறையில் நாங்கள் பதிவிட்ட இந்த காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லண்டன் வியூ கேபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இது இப்படியான காணொலிகளை எதிர்காலத்தில் போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். Thank you for watching this video till the end. If you like the content of this video we recorded in Velvetithurai, Sri Lanka, please subscribe to my channel London View KP. This will motivate us to bring more contents like this in future. I will see you all in another interesting blog like this very soon. Thank you.